இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2015ல ரிலீஸ் ஆன பவுண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா எல்லா படங்கள்லயும் ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களுக்கு பின்னால சுத்துற மாதிரி ஒரு கான்செப்ட்ல படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனா இங்க இந்த படத்தோட ஹீரோயின் வந்துச்சே ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஃபீலிங்லயே சுத்திக்கிட்டு இருக்க ஒரு 25 வயசு இருக்கிற ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா படத்தோட கதை போக போக தான் தெரியுது ஹீரோயின் கிட்ட இவன் மாட்டல, இவங்கிட்ட தான் ஹீரோயின் மாட்டிருக்காங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு இவன் ஒரு சைக்கோ. கடைசியில ஹீரோயின் எப்படி இவங்கிட்ட இருந்து தப்பிச்சாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஹீரோயினோட பெட்ரூம் தான் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இப்ப கிட்டத்தட்ட காலேஜ் போற வயசுல ஒரு பொண்ணு கூட இருக்கா. இவங்க புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆபீஸுக்கு போகணும், இன்னைக்கு தான் முக்கியமான வேலையெல்லாம் சொல்லியிருக்காங்க, டைம் ஆயிடுச்சு, அதை கூட நான் யோசிக்காம உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட சீக்கிரமா வெளியே போக சொல்றாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஆபீஸுக்கு தான் போக போறாங்கன்னு பார்த்தா அவங்க ஆபீஸ் போகல, ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மனசுக்குள்ள எல்லாம் கற்பனை பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு ஒருத்தங்க கூட நம்ம கிட்ட மாட்ட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களோட மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஆபீஸ காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க இருக்கிற எல்லாரும் கூடயும் ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெருசு என்ன சொல்றாருன்னா, நம்மளோட ரியல் எஸ்டேட் கம்பெனி நம்ம நினைச்சதை விட ஏகப்பட்ட அளவுக்கு லாஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் இதை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல, இதை வந்த விலைக்கு வித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயினோட அப்பா தான் அங்க சேர்மனா இருக்காரு. அவரும் இந்த கிழமை சொல்றதுதான் சரின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி கிடையாது, நாம அதுக்கு நான் இன்னொரு பிளான் வச்சிருக்கேன், நல்லா டெவலப்பா இருக்கிற ஒரு கம்பெனி கூட நம்ம டைப் வச்சோன்னு சொன்னா இந்த லாஸ்ல இருந்து நம்மளால ஈஸியா வெளியே வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்துக்கும் ஹீரோயின் ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தன்னோட பொண்ணு சொல்றா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோயினோட அப்பங்காரனும் ஒரு டைம் என்ன முயற்சி பண்ணி பார்க்கலாமே, அதனால என்ன ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பெருசோ எழுந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் உங்க விருப்பம், நடக்கிறது நடந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் என் மேல நீங்க வச்ச அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பா அதை நான் காப்பாத்துவேங்கிற மாதிரி இந்த அப்பங்காரங்கிட்ட பேசிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அவங்களோட பொண்ணும் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. ஹீரோயின் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கிளாஸ் எடுத்து இந்த சின்ன பொண்ணு குடிக்க போக, உனக்கு இன்னும் அந்த வயசு வரல, அதுக்கப்புறம் இதையெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி அந்த கிளாஸை புடிங்க வச்சிடறேன். இன்னைக்கு நைட்டு என்ன டின்னர் சொல்லி கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் எங்கயாவது சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. ஹீரோயின் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு 25 வயசு இருக்கிற ஒருத்தவனா காமிக்கிறாங்க. இவனா நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது, அவன் இந்த ஏரியால இருக்க பெரிய பெரிய பார்களுக்கெல்லாம் போதைப் பொருள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான், இதுதான் அவனோட தொழில். அவன் ஹீரோயினியே வெச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு இது கொஞ்சம் சரியா படல. கூடவே அவளோட பொண்ணு வேற இருக்கனால இவங்க உடனே நம்ம இங்கிருந்து கிளம்பணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினோட அந்த கிரெடிட் கார்டை மட்டும் கொடுத்துட்டு தன்னோட பொண்ணை வீட்டுல டிராப் பண்ணிட்டு அந்த ஹோட்டல்லே அந்த கார்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் போய் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பவும் இந்த ஹோட்டலுக்கு வராங்க. இங்க வந்த இடத்துல ஹீரோயின் ஒருத்தர் சைட் அடிச்சிருந்தான் பாத்தீங்களா, அவன் வாண்டடா வந்து ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு அவங்க கிட்ட ஒன்னும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இங்க இருந்து கிளம்பினா போதுங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா அவன் சும்மா இருக்காம ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கோம், வாங்க அட்லீஸ்ட் ஒரு சிகரெட்டாவது என் கூட சேர்ந்து குடிச்சிட்டு போங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரி பரவாயில்ல, இவ்வளவு கெஞ்சி கேக்குறீங்க, இதுக்கு மேலேயும் நான் வரலனா அது நல்லா இருக்காது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் கூட கொஞ்ச நேரம் கடலை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அவன் ஹீரோயினுக்கு பக்கத்துல கொஞ்சம் நெருக்கமா வர அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவனோட இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி, இதுக்கு மேல இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்க அவன் ஒரு பேப்பர்ல இவனோட போன் நம்பர் எழுதி கொடுக்குறான், எப்போ வந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க, அவன் ரெண்டு பேரும் சந்திக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடறான். ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அவன் போன் நம்பர் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருப்பான்ல, அந்த நம்பரை தூக்கி குப்பத்தட்டியில போட்டு அடுத்த நாள் காலையில ஆபீஸ் போறதுக்காக மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த குப்பத்தட்டியில ஒரு நம்பர் தூக்கி போட்டாங்கல்ல, அதை எடுத்து இவங்களோட பேக்ல வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களோட கம்பெனி இப்ப எந்த அளவுல லாஸ் இருக்கு, இதை எப்படி இன்னொரு கம்பெனி கூட டைப் வைக்கும் போது அதை எப்படி முன்னேற்றம் அடையும், அதை நம்ம எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹீரோயின் ஒரு செமினார் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எதான் சொன்னாலுமே அங்க மொட்டையா ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஹீரோயின் மேல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அவன் என்ன சொல்றானோ அதுதான் இங்க நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் இந்த ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் நானே சொன்னாலும் இந்த கம்பெனியை விக்கிற முடிவு உங்களுக்கு வராதுங்கிற மாதிரி அந்த மொட்டை மண்டையின மண்டையை கிளவி விட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பங்காரனும் நான் உன்னை நம்பிதான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு இதை கரெக்டா பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கூட ஒருத்தன் பாய் ஃப்ரெண்டா இருந்திருப்பான்ல, அவன் வீட்டுக்கு வரான். என்ன திடீர்னு இந்த பக்கம் சொல்லி ஹீரோயின் கேட்க, உன்னை பார்க்கணும் தான் வந்திருக்கேன், அது போக ஸ்பெஷலா உனக்கு பிடிச்ச அந்த சாப்பாடெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயின் அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அவன் பேக்ல இருந்து ஒரு புக் எடுத்து கொடுக்குறான். அது எதுக்குன்னா ஹீரோயினோட பொண்ணுக்கு அவங்களோட ஸ்டடீஸ்க்கு ஏதாவது உதவுமேன்னு சொல்லி அந்த புக்கு கொடுக்க ஹீரோயினும் அதை வாங்கி தேங்க்யூன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அடுத்ததா நீ ஃபியூச்சரை பத்தி என்ன பிளான் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவங்க இப்போதைக்கு அப்படியெல்லாம் நான் எதுவுமே யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்து அவன் ஒரு மோதிரத்தை எடுத்து டேபிள்ல வைக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு உன் மேல அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கே வரல, அப்படி ஒரு வேளை உன் மேல எனக்கு காதல் வந்தா கண்டிப்பா நான் அதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை இங்க இருந்து ஹீரோயின் வெளியே அனுப்பி விட்டுறான். இவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, அந்த ஹோட்டல்ல ஒருத்தனை பார்த்திருப்பாங்கல்ல ட்ரக் டீலர், அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் இந்த மாதிரி மென்டலா டிஸ்டர்ப் இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரியே ஒரு பெரிய கம்பெனி ஒருத்தன் இவங்க கூட டீலிங் போறதுக்காக வரான்னு சொல்லிருப்பான்ல, அந்த கம்பெனில இருந்து போன் வந்திருக்கு. இவங்களும் எப்ப மீட்டிங் போடலாங்கிற அந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் இவங்க ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து ஹீரோயினை அநியாயத்துக்கு போந்து பேசிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோயினுக்கு
ஹீரோயினுக்கு இந்த பக்கம் ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த கிளப்ல ஒருத்தனை பாத்துருப்பாங்கல்ல, அவன் தான். இவன் கால் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவங்க போகணும்னு நினைச்ச அந்த மீட்டிங்கே போகாம அதை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவனை பாக்குறதுக்காக ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்க. வழக்கம் போல இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் அங்கேயே கடலை போட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன சொல்றானா, ஹீரோயின் கிட்ட நான் உன்னோட ஆபீஸ பாக்கணும், என்ன அங்க கூட்டிட்டு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க அவங்களும் சரின்னு சொல்லி கூட்டு போறாங்க. அங்க போனதும் இவங்களுக்குள்ள சில பல ரொமான்டிக் ட்ராக் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட அந்த 2வது பாய் ஃப்ரெண்டை விட இவங்கிட்ட ஏதோ ஒண்ணு ஹீரோயினை ஹெவியா இம்ப்ரெஸ் பண்ணிச்சு போல தெரியுது. இவன் தான் நம்ம பல நாளா தேடிக்கிட்டு இருந்த ஒருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஹீரோயினோட ஆபீஸ், கிளப், பப்னு சொல்லி இங்க பல இடங்கள்ல ஊரெல்லாம் சுத்திட்டு லேட் நைட் ஆகியும் ஹீரோயின் வீட்டுக்கே போகல. அவங்களுக்கு இந்த அப்பாங்காரன் வேற போனுக்கு மேல போனா பண்ணிருக்காரு. கடைசியில ஒரு கட்டத்துல ஹீரோயின் போன் எடுக்கிறாங்க. என் ஃப்ரெண்டு கூட ஒரு பார்ட்டி விஷயமா வெளியே வந்திருந்தேன், அதனால தான் நீங்க போன் பண்ணதை கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வேக வேகமா இங்கிருந்து கிளம்புறாங்க. இவங்க இங்கிருந்து போறதுக்கு முன்னால அடுத்து நாம எப்ப சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க ஹீரோயினும் கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஒரு பிளான் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட ஆபீஸ்ல ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் சொல்லி அவங்க பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்கு இவனை ஹீரோயின் இன்வைட் பண்ணிருக்கா. இவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட மொபைல்ல அவங்களோட பொண்ணோட போட்டோவே அவன் பாக்குறான். இதுதான் அவனோட பொண்ணான்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்லிட்டு அந்த போட்டோ இவன் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிடறாங்க. ஹீரோயினுக்கு இவன் ஏதோ ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து கொடுக்குறான், அது என்னன்னு தெரியல. ஹீரோயினும் அதை வாங்கி வச்சுக்கிறான். அடுத்து இங்க ஆபீஸ்ல ஹீரோயினோட அப்பா தான் அங்க இருக்க எல்லாத்துக்கும் வரவேற்பு உரை ஆட்டிட்டு இருக்காரு. நம்மளோட கம்பெனி கூடிய சீக்கிரம் நாம நினைக்கிற மாதிரியே ஒரு நல்ல உயரத்துக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட நின்றுட்டு இருக்கதையும் பாக்குறாரு. அவனை பார்த்தா சின்ன வயசா இருக்கு, ஆனா ஹீரோயின் எப்படி இவன் கூட கமிட் ஆனான்னு சொல்லி இவருக்கு தெரியல. அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது பாதியிலேயே ஹீரோயினும் இவனும் சேர்ந்து அங்க இருக்க ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க. அங்க போய் இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயினோட முகத்துல அவன் ஒரு லிப்ஸ்டிக் பூசி விடுறான். ஹீரோயின் அதை அழிக்க பாக்குறாங்க. பட் அதை அழிக்க கூடாது, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ கேட்கணும், இந்த லிப்ஸ்டிக் இப்படியே இருக்கணும், அங்க வெளிய இருக்கவங்க யாரு பார்த்தாலும் இதை பத்தி நீ வரி பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லிட ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவன் சொல்றதை கேக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க கொஞ்சம் சரக்கு அடிச்சிருக்கனால கொஞ்சம் போதையா இருப்பாங்க போல தெரியுது. இவங்க வெளியே வந்ததும் ஃபர்ஸ்ட் யாரோட கண்ணில் மாட்டுறாங்கன்னு பார்த்தா அங்க ஒரு மொட்டைத்தனையை ஒருத்தர் இருந்திருப்பாருல, அவர்கிட்ட தான். அவருக்கும் ஹீரோயினுக்கும் ஏற்கனவே ஆகாது. இதுல ஹீரோயின் இந்த மாதிரியான சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உன்னை நம்பி இவங்க அப்பா ப்ராஜெக்ட்னு சொல்லி ஆரம்பிச்சா அவர் மொத்தமா நாமத்தை போட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. கூடவே ஒருத்தன் ஹைட் அண்ட் வெயிட்டா ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த இன்னொரு கம்பெனிக்காரன். இவனோட டீலை ஓகே பண்ணாதான் இவங்க கம்பெனி நல்ல லெவலுக்கு போகுங்கிற மாதிரி ஹீரோயின் இங்க இருக்கிற எல்லாரும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதே சமயம் இப்போ ஹீரோயின் பேசுன தோரணையை வச்சு அந்த எதிர் கம்பெனிக்காரன் என்ன நினைக்கிறானா, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கண்டிப்பா நமக்கு சரியா வராது, அவசரப்பட்டு இந்த கம்பெனி கூட டைப் வைக்க போறாங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நம்ம இந்த விஷயத்தை பத்தி டீடைலா இன்னொரு நாளைக்கு பேசலாம், இன்னைக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட அந்த பாய் ஃப்ரெண்ட் கூட அந்த பக்கம் போயிடுறான். அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கிற மாதிரி கேட்க உனக்கும் இதெல்லாம் பிடிச்சிருக்குதானங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவளோட பொண்ணு, நீங்க என்ன புதுசா இப்ப லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டிருக்கீங்க, அது இல்லாம யாரோ ஒருத்தன் கூட நீங்க இப்ப பழகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்கை காமிச்சு ஹீரோயினோட பொண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. தன்னோட பொண்ணு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோயினும் வெக்கப்படுறாங்க. இன்னைக்கு நடந்த ஆபீஸ் சம்பவத்தை வச்சு ஹீரோயின் இவனை பிரேக்கப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி நினைச்சா, ஆனா அதுதான் இல்ல, இவனை நம்ம எப்படி இன்னொரு விதமா இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு சொல்லி அதுக்காக கூகுள்ல ஏதோ நிறைய விஷயங்களை தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆபீஸ்ல ஹீரோயினோட அப்பா இவங்கள கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் உன்னை எந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருந்தேன், ஆனா நீங்க ஆபீஸ் ரெஸ்ட் ரூம்குள்ள போய் என்ன மாதிரியான வேலை எல்லாம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப கேவலமா இல்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த அப்பாங்கார ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இதுக்கப்புறம் பிசினஸ்க்குள்ள என்னோட பர்சனல் லைஃப் நான் கொண்டு வர மாட்டேன், இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் ஆபீஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு போன் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அந்த லவர் தான் போன் பண்ணிருக்கான். அவனோட வீட்டுக்கு போற ஹீரோயின் அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட அவனுக்கும் ஹீரோயினுக்குமே வாய்க்கால் தகராறு ஏற்பட்டுருது. இதுக்கு மேல மூஞ்சிலேயே எனக்கு முழிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோயினோட லவர் இவங்கள வெளியே போக சொல்றான். எதுக்காக இப்படி இவன் சைக்கோத்தனமா நடந்துக்கிறான்னு சொல்லி ஹீரோயினுக்கே புரியல. அப்போ அவனோட எக்ஸ் லவர் ஒருத்தி இருப்பா, அவளை அந்த கிளப்ல ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அவகிட்ட போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது அவன் வந்து ஹீரோயின் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. அவன் இந்த ட்ரக் பிசினஸ் பண்றதுதான் தொழிலா வச்சிருக்கான். கூடவே இந்த காஸ்ட்லியான கார்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் திருடுறது தான் அவனோட வேலை. அவங்ககிட்ட எதுக்கும் நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்க மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே போக ஹீரோயினோட அந்த லவர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் ஹீரோயினோட பொண்ணை ஒரு இடத்துல கட்டி போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே ஒரு செகண்ட் ஹீரோயினுக்கு தலையை சுத்திடுது. சரியான சைக்கோவா இருப்பான் போலன்னு சொல்லி இவனை அங்க இருந்து அடிச்சு வெளியே துரத்திடுறாங்க. இவங்க பண்ண சின்ன தப்புனால தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கு எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற அந்த யோசனை தான் ஹீரோயினோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களால சரியா அந்த ஆபீஸ்ல ஒர்க்ல கூட போக்கஸ் பண்ண முடியல. இதை பத்தி நம்ம யோசிக்கவே வேணாம், வரதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனா அப்பவும் அவன் வந்து ஹீரோயினை விடுற மாதிரி தெரியல. அவங்களோட மொபைலுக்கு ஹீரோயினோட பொண்ணை பத்தியே தப்பு தப்பா மெசேஜ் அனுப்பிச்சிருக்க. இதை பார்த்ததும் ஹீரோயின் வெறியாகி இவன் இருக்க அந்த இடத்துக்கு இவனை தேடி போறாங்க. உள்ளுக்குள்ள வந்ததுமே இவன் முகத்திலேயே ஒரு குத்து குத்துறாங்க. அவன் சும்மா இருப்பானா, அவனும் ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஒரு கட்டத்துல ஹீரோயினோட
ஹீரோயினோட கையில ஒரு ட்ரைபாட் கிடைக்குது. அதை எடுத்து இவனோட முகத்துல அடிச்சு அவனை அந்த இடத்துலயே மயக்கமாக்கி அவனை இழுத்துட்டு போறாங்க. ஒரு இடத்துல கட்டி போட்டு இவனை ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணி இதுக்கு மேல நீ என்னோட சைடும் என் பொண்ணு சைடும் வரவே கூடாது, அப்படி வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறக்காக தான் உனக்கு இப்படி ஒரு சாம்பிளை காமிச்சிருக்கேங்கிற மாதிரி ஹீரோயின் இவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஆக இந்த படத்துல வர எல்லாமே மனநலம் பாதிக்கப்பட்ட கேரக்டர்ல தான் இருக்கும் போல. உனக்கு இதெல்லாம் பத்தாது, அதையும் தாண்டி ஒரு சின்ன பொண்ணு கிட்ட நீ மிஸ்பிஹேவ் பண்ணதுக்காக போலீஸ் கிட்ட உன்னை மாட்டி விட போறாங்கிற மாதிரி சொல்லி இவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டையும் ஹீரோயின் கொடுத்துட்டு போயிடறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட ஆபீஸ காமிக்கிறாங்க. அங்க அந்த பர்சனல் மீட்டிங் ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய கம்பெனி ஹீரோயின் கூட டைப் வைக்கிறேன்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்காக ஹீரோயின் ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பேசுறதெல்லாம் கேட்டதும் அந்த கம்பெனிக்காரனும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. ஃபைனலி ஹீரோயின் நினைச்ச மாதிரி அந்த டீலிங்க ஓகே பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த பிசினஸும் ஓரளவுக்கு திரும்பவும் முன்னுக்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருசு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பங்காரனுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். ஆபீஸ்ல யாருமே இல்லாத போது இவங்க கூட ஒரு பிசினஸ் டீலிங் போட்டா பாத்தீங்களா ஒருத்தவன், அவன் ஹீரோயினை பார்க்க வர அவனை பார்த்து ஹீரோயின் ஒரு ரொமான்டிக் லுக் விட அடுத்த டார்கெட் இவன் தான் போல இருக்கு. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம். தேங்க்யூ.